சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். 26ஆம் தேதியில பிறந்தவர்கள்ல இருந்து 31வது தேதியில பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த குறியீடுகள், வாழ்க்கையோட ரகசியம், அவர்களுடைய இயல்புகள் அதெல்லாம் பார்க்கலாங்க ஐயா. முதலாவது 26ஆம் தேதியில பிறந்தவர்கள். 26 வந்துட்டு மேக்ஸிமம் 90-95%. கைலாய மலைக்கு போகும்போது எமத்வாரம் முடிஞ்சோன்னா மான்சரோவரம் எமத்வாரம் முடிச்சுட்டு கைலாய மலைக்கு பறிக்கலாம். நம்ம கிரிவலம் சொல்லுவோம், சிவன் கோயிலில் மற்ற இடத்துலலாம் சுற்றும்போது கிரிவலம், அங்கே அதுக்கு பேர் பறிக்கலாம். அதுவும் அதே 14 கிலோமீட்டர் தான். அந்த கீழே நடக்க ஆரம்பிக்கும் போகும்போது மேலே வரைக்கும் நடந்து போகும்போது ஃபஸ்ட்டு 27ஆம் எண்ணுக்கு என்ன குறியீடு வைக்கலாம், என்ன குறியீடு சொல்லலாம், அதே தான். 27ஆம் தேதியில் பிறந்தவங்ககிட்ட நீங்கள் பழகி பாருங்கள், பேசி பாருங்கள். அப்போ நீங்களே இது இந்த 28ல் யார் அதிகமாக இருப்பாங்களா, பெண்களா ஆண்கள்னா 50-50 பர்த்து. 50% பொதுவாகவே 1, 10, 19 அப்படின்னு பார்த்தாக்கா அந்த எண் கொண்டவங்களுக்கு யார்கிட்டையுமே 29ஆம் தேதி பிறந்தவங்களும் கருங்குரங்குக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல். அப்படி பவர்ஃபுல்னால் என்னது, ஆனால் அந்த 29 யார் அதிகமாக இருப்பாங்க, பெண்ணா ஆனானாக்கா. ஒரு மனிதன் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு அவனால் இது முடிஞ்சிடும்னாக்கா இது இவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவனால் அது முடியுமா, சாத்தியமா இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறது. சரி, அது இருக்கட்டும். இந்த முயலை ஏன் இந்த நம்பருக்கு கம்பேர் பண்ணுறோன்னாக்கா, இந்த 30ஆம் எண் கொண்டவங்க யார் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் கட்டும். தூக்குநங்குறி மாதிரி செங்குருவி. தூக்குநங்குறிக்கு சொல்லியிருப்போம், அது 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 எங்கே கூடு கட்டுதோ அது கூடு கட்டின இடத்துல இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் புதையில் இருக்கணும். தூக்குநங்குறிக்கு சொல்லியிருக்கோம். செங்குருவியும் அதே போட்டது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நம்ம ஒவ்வொரு தேதிக்கான குறியீடுகள், அந்த குறியீடுகள் பயன்படுத்தினா வாழ்க்கையில என்ன மாதிரியான வெற்றிகளை எல்லாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு காணொலியா பார்த்துருக்கோம். இந்த காணொலியில 26ஆம் தேதியில பிறந்தவர்கள்ல இருந்து 31வது தேதியில பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த குறியீடுகள், வாழ்க்கையோட ரகசியம், அவர்களுடைய இயல்புகள் அதெல்லாம் பார்க்கலாங்க ஐயா. முதலாவது 26ஆம் தேதியில பிறந்தவர்கள். இது ஒரு மிகப்பெரிய இலக்கம், மிகப்பெரிய தேதி, நிறைய பேர் பிறந்திருக்காங்க. சொல்லுங்க அவங்கள பத்தி. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு எண்ணுக்கும் குறியீடு சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி அந்த குறியீடை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா அந்த குறியீடு நாங்கள் பயன்படுத்தும் போது அதுக்குண்டான பவர் அதுக்கு நல்லா எங்களுக்கு உணர்கிற அளவுக்கு இருக்குது. பெரிய சக்ஸஸ் இருக்குது, இமேஜின் பண்ண முடியாத சக்ஸஸ் அந்த குறியீடே எங்களுக்கு கொடுக்குது. அது எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சக்ஸஸ் ஆகுதுன்னாங்க. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிது. ஏன்னா அஸ்ட்ராலஜியில் பல 100 ஆண்டுக்கு முன்னாடி குறியீடு இருக்குது. இன்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன குறியீடு இருக்குது. எண் கணிதத்துக்கு யாரும் செய்யலை, நாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கொடுத்து எல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐபிசியில் 25 வரைக்கும் சொல்லி 26லேருந்து இப்போ சொல்லிடுவோம். 26ஆம் தேதி பிறந்தது பொதுவாக சொல்லுவோம். ஒரு எண்ணு ஆனா பெண்ணான்னு சொல்லுவோம். இது 26 மேக்ஸிமம் 90-95% பெண்களாக தான் இருப்பார்கள். இந்த 26க்குனுடைய குறியீடு என்ன அப்படின்னாக்கா பைரவர், அதாவது நாய் சொல்லுவோம், டாக்கு. ஏங்க இதுக்கு குறியீடு அதை கொண்டு போய் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. அந்த சொல்லும்போது அந்த கனெக்டிவிட்டி எப்படி கிடைக்கிது பாருங்க. 26ஆம் தேதி பிறந்த பெண்கள் அந்த வீட்டில் நாய் நமக்கு அதுக்கு இப்போ இங்கிலீஷில் டாக்குன்னா தமிழில் நாய் தான். நாய்க்கு இப்போ அதை தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி உழைப்பாங்க, அந்த மாதிரி உழைச்சி இருப்பாங்க, அந்த மாதிரி இப்போவும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வீடுனாக்கா தான் வீடாகவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பெண்களாக திருமணமும் ஒன்று முடிச்சுட்டு போனால் கூட திருப்பியும் அவங்க பேரண்ட்ஸ் வீடு இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்ன வரைக்கும் பேரண்ட்ஸுக்காகவும் அவங்க சகோதரருக்காக இன்றைக்கும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருந்தால் கூட இதில் தான் அவங்க லைஃப்பை இங்கே தான் தான் லைஃப்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது சரியானாக்கா அவங்களுக்கு அது சரி. ஆண்களாக இருந்தால் ஆண்களாக அது அவ்வளோவா இருக்காது. இப்போ நான் சொல்கிறது ஆண்களுக்கு வராது. அந்த குறியீடோடு அவங்க பயன்படுத்திக்கிறலாம், அவங்களுக்கு அது பொருந்தாது. கடைசி வரைக்கும் இவங்க தான் அவங்க வீடுன்னு நினச்சாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை இவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அப்போது அந்த நாய் மாதிரி உழைச்சா கூட அதுக்கு உண்டான பிரதிபலன் அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அந்த நம்பர் எண் கொண்டவங்கெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அதையே சொன்னீங்க, ஆனால் நாங்கள் இன்ன வரைக்கும் அப்படின்னு நினைக்கல
அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலைங்க, அதாங்க அந்த நம்பருடைய தாக்கம் அதுதான். சரிங்க, இருந்தால் இருந்துட்டு போதுங்க, எங்களுக்கு குறியீடு சொல்லுங்க. அதே தான் பைரவர். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நம்ம நாயின்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு கூட கோயில் இருக்குது பைரவர். அந்த பைரவர் தான் முக்கியமான இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா பைரவர் நம்மளை காப்பாற்றும். வழிகாட்டும். கைலை மலைக்கு போகிறீங்க, கைலை மலைக்கு போகும்போது எமத்துவாரம் முடிஞ்சோடனே மானசரோவரம் எமத்துவாரம் முடிச்சுட்டு கைலை மலைக்கு பறிக்கலாம். நம்ம கிரிவலம் சொல்லுவோம், சிவன் கோயிலில் மற்ற இடத்துலலாம் சுற்றும்போது கிரிவலம், அங்கே அதுக்கு பேர் பறிக்கலாம். அதுவும் அதே 14 கிலோமீட்டர் தான். அந்த கீழே நடக்க ஆரம்பிக்கும் போகும்போது மேலே வரைக்கும் நடந்து போகும்போது ஃபஸ்ட்டு யார் கைலை மலைக்கு வராங்களோ கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பைரவருக்கு தெரியும். அது கீழே இருந்து அவங்க இப்படி நடந்து போவாங்க, அதுவும் பக்கத்துலேயே பேரலாம். அது இந்த இடத்த விட்டு இங்கே வராது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் அப்படியே ஓடியாரும். இவங்க நடக்க அப்படியே வந்துட்டு கடைசி வரைக்கும் போய் அந்த இது முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமாக திருப்பி கீழே வந்துடும். புதுசாக கைலை மலைக்கு யாருக்கு நடக்க ஆரம்பிங்களோ அவங்களுக்கு வழிகாட்டு தான் அது. வழிகாட்டுது. நான் 5 முறை போயிருக்கேன் கைலை மலைக்கு. ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து அது மீதி 4 முறை வரல. புதுசாக நான் யாரும் கூப்பிட்டு போகிறேன் பாருங்க, அவங்களுக்காக வருது அது. அப்போது பைரவர் அப்படின்னாக்கா அந்த பைரவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ 26ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களுடைய குணம் வந்துட்டு பிரத்தியாரம் வாழ வைக்கிறது. அப்போது அவங்க 26ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி பைரவர் மாதிரி கோயில் இருக்கும், இவங்களும் கோயில் மாதிரி இவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அதெல்லாம் யாரும் செய்ய போகிறதில்ல, ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சிருப்பாங்க. இனியோ இருந்தாலும் 26ஆம் தேதிக்கு பைரவர் தான் உங்களோட குறியீடு. நீங்கள் அதில் இருக்க போகும்போது நீங்கள் படுற ட்ரெஸ்ஸில் அந்த நாய் மாதிரி பைரவரை குறியீடாக பயன்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இல்லை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம், பைரவரை போட்டுக்குங்க. உங்கள் குறியீடு நீங்கள் நினச்சதை விட அதிகப்படியாக உங்களுக்கு வந்து, ஏன்னா அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, பவர் இருக்குது. உங்கள் சக்தி இருக்கும், அது உள்ளே உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகும்போது இன்னும் பெரிய சக்தியை நீங்கள் பெற்று எதுக்காக முயற்சி பண்ணி செய்கிறீங்களோ அந்த காரியம் முழுசாக இருக்கும். ஸோ 26க்கு குறியீடு பைரவர். கண்டிப்பாங்க ஐயா. அடுத்து 27. இந்த 27ஆம் எண்ணுக்கு என்ன குறியீடு வைக்கலாம், என்ன குறியீடு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா தேள். என்னங்க தேலை சொல்லி குட்டிக்கிட்டிருக்க போது அதே தான். 27ஆம் தேதியில் பிறந்தவங்ககிட்ட நீங்கள் பழகி பாருங்கள், பேசி பாருங்கள், அப்போ நீங்களே சொல்லிடுவீங்க. கரெக்டாக தான் பேர் வச்சுருக்கீங்க, நான் வைக்கல, இருக்கிறத சொல்கிறேன். அதை ஆராய்ச்சி பண்ணும்போது கிடச்சிது. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆகாதது ஏதோ ஒருத்தர் பேசுனாங்கன்னு வச்சுக்கிறீங்க, படக்குன்னு ஒன்று போட்டுருவாங்க, தேள் கொட்டுற மாதிரி கொட்டிடுவாங்க. அடுத்து கொட்டின இப்போ நான் என்ன சொல்ல, தேள் ஒருத்தர் கொட்டிடுச்சுனாக்கா திருப்பி அதை கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும், அத்தோடு ஓடியே போயிடுவாங்க, அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த 27ஆம் தேதி பிறந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த 27ஆம் தேதி ஆனா பெண்ணா, அதுக்குன்னா ஆண் தான். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஓடியே போயிடுவாங்க. ஆமாங்க, அது கொட்டிடுச்சுன்னு நாங்கள் அப்படி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். சரிங்க, அப்போ குறியீடு நாங்கள் அதையே போட்டுக்கிட்டா, ஏற்கனவே அதான் சொல்கிறீங்க, குறியீடு அதே போடலாமா? தாராளமாக. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. நாம் தான் வந்து தேள்லாம் கொட்டிடும்னு சொல்கிறோம், ஆனால் இறை இதில் வந்துட்டு இறை சக்தியில் அதுக்கு தேள் உள்ளே வருது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் குறியீடு அதை போடலாம். ஏங்க நீங்கள் போடுங்க, அதை பார்த்தோன்னே எதிராளுக்கு பயம் இருக்கும். உங்ககிட்ட பழகுனா தான் பயம் இருக்கும், அந்த உருவத்தை பார்த்தாலே பயம் இருக்கும். பயங்கிறது தேவை தானே. பாம்புக்கு வந்துட்டு கடிச்சா தான் பயம்னு இல்லை, சீர்னாவே பயம். சீரணும், அதுக்கு பேர் தான் பாம்புன்ற மாதிரி. அதுதான் தேளுக்கு அதுதான். தேல்லாம் வந்து அது கொட்டணுன்றதுலாம் இல்லை, அதை பார்த்தாலே பயம். அப்போது உங்கள் குறியீடு தேள், ஸ்கார்பியோ. அதை பார்த்தாலே எதிராளுக்கு பயம் இருக்கும். நீங்களும் அப்படி தான் பேசுவீங்க, நீங்களும் அப்படி தான் நடந்துப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே சக்ஸஸ் நிறைய பண்ணாலும் இந்த குறியீடு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் மிகப்படுத்தி கொடுக்க ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது குறியீடு. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 28 யானை. அந்த யானையிலே பெண் யானை, ஆண் யானை இருக்குது, பெண் யானைன்னு இருக்குது. இந்த பெண் யானைன்றது ஏன் அதை குறித்து ஸ்பெசிஃபிக்காக யானைன்னு சொல்லிடலாம். பெண் யானைன்னு ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா, யானையிலே மதம் பிடிக்கிறது ஆண் யானைக்கு தான் பிடிக்கும், பெண் யானைக்கு பிடிக்காது. அப்போது இந்த 28லே வந்துட்டு இந்த 28ல் யார் அதிகமாக இருப்பாங்களா, பெண்களா ஆண்கள்னால் 50-50 பர்த்து. 50% ஆண்கள், 50% பெண்கள். இந்த 50% பொதுவாகவே 1, 10, 19 அப்படின்னு பார்த்தாக்கா அந்த எண் கொண்டவங்களுக்கு யார்கிட்டையுமே ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. இந்த 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதேமாதிரி யானை அப்படின்னு பார்க்கும்போது மதம் பிடிக்கல, இந்த கூட்டத்தோடு அணைச்சி கொண்டு போகிறது பெண் யானை தான். ஆண் யானை தான் கொண்டு போவோம், அதுக்கு எல்லாம் இணங்கி வணங்கி போகிறது பெண் யானை தான். ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு பெண்கள் எப்படி கொண்டு போகிறாங்களோ அது மாதிரி அந்த பெண் யானையை அழகாக கொண்டு போவோம். அந்த மாதிரி சக்தி அதுக்கு இருக்குது. அந்த
கூட்டி வச்சு அந்த கூட்டத்தோட எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி பெண் யானைக்கு தான் உண்டு. ஏன்னா யானை வந்து கூட்டமாக தான் வாழும், தனியாக வாழாது. அப்போ பெண் யானையை ஆண் யானைக்கெல்லாம் தந்தை இருக்கும், பெண் யானைக்கு தந்தை இல்லை. இதுதான். ஆனால் ஒன்று, நீங்கள் ஆப்பிரிக்காவில் போனோன்னா பெண் யானை கூட தந்தை இருக்கும். அந்த பெரிய யானை, ஆமா, ஆப்பிரிக்கன் ஜான். ஆப்பிரிக்கன் யானையில் வந்துட்டு இப்போ பொதுவாக சொல்கிற நம்ம படிக்கிறது அப்படி தான். படிக்கும் போகும்போது ஆண் யானைக்கு தந்தை இருக்கும், பெண் யானைக்கு தந்தை இல்லைன்னு. ஆப்பிரிக்காவில் பெண் யானைக்கும் தந்தை இருக்கும். அதனால் அப்போ எப்படி சொல்லணும்னாக்கா வழக்கம் எது இருக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிடுவோம். அதனால் நீங்கள் உங்களுடைய குறியீடாக பெண் யானையை போடுங்கள். பெண் யானை குறியீடாக போடும்போது உங்களுடைய நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுலேயும் அதை போட்டிங்கனாக்கா உங்கள் சக்தியோடு அதனுடைய சக்தியும் கூடுதலாக வேலை செய்யும். அதாவது தந்தம் இல்லாத யானை, தந்தம் இல்லாத யானை, கரெக்ட். அடுத்த தொழில் எதனா பிஸ்னஸ் பண்ணாலும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் வந்துட்டு உங்கள் தொழில் அதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போய் சக்ஸஸை கொடுக்கும். அடுத்து 29க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா அது கருங்குரங்கு அப்படி சொல்லுது. என்னங்க கருங்குரங்கு சொல்கிறீங்களே அப்படின்னா திட்டதான அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க பலரை. ஆமாம், அது என்னன்னாக்கா அந்த குரங்குலே கருங்குரங்கு பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். அதுக்கிட்ட பழகி பார்த்தா தெரியலன்னு நான் சொல்ல முடியாது, அதுக்கிட்ட பழகலாம் முடியாது. குரங்கை பயன்படுத்தலாம், குரங்கை வளர்க்கலாம். கருங்குரங்கெல்லாம் நான் வளர்க்குறேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது, அதெல்லாம் வளர்க்கவும் முடியாது. 29ஆம் தேதி பிறந்தவங்களும் கருங்குரங்குக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல். அப்படி பவர்ஃபுல்னால் என்னது? ஆனால் அந்த 29 யார் அதிகமாக இருப்பாங்க? பெண்ணா ஆனானாக்கா 90-90% பெண்கள் தான் இருப்பாங்க. கருங்குரங்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், 29 பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாங்க. நீங்கள் பழகுன்னு வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு பிடித்தமில்லாத பேசினவன் பிடித்தமில்லாத எதனா செஞ்சான்னு வச்சுக்கிறீங்க, அவ்வளோ ஃபோர்ஸாக கருங்குரங்கு எப்படி ஃபோர்ஸாக அடிக்குமோ அந்த அடி அடிப்பாங்க அவங்க. சொல்லாலும் சரி எல்லாத்துலேயும் அப்படி பவர் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் கருங்குரங்கு சொல்கிறது. ஏன்னா கருங்குரங்குன்னு பார்த்தோன்னா அழகாக இருக்கும், அழகு வச்சு கிடையாது, அதனுடைய வீரியத்தன்மை அதிகம். அதுக்கு தான் அந்த கருங்குரங்கு அதனோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ நாங்கள் 29ஆம் தேதி நாங்கள் 29ங்க நாங்களும் கருங்குரங்கை குறியீடாக கருங்குரங்கை போட்டுக்கலாம், என்ன இருக்குது? ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இறைவன் படைப்பில் பறவைகளுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு சக்தி கொடுத்துருக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. அடுத்து 30 அதுக்கு என்னன்னாக்கா முயல். இந்த முயல் மென்மையாக இருப்பாங்களோ? ஆமாம், அது வெண்மையாக தான் இருக்கும். இந்த பொதுவாக ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி, முயல் பிடிக்கிற முகத்தை பார்த்தாலே தெரியும் இவன் பிடிக்கிறவனா இல்லையான்னு. நம்ம நினச்சப்போ என்ன ஈஸியாக சொல், முயலை பிடிக்கிறது என்னக்கு முதல்ல பிடிக்கிற மூஞ்சை பார்த்தாலே தெரியும் இவனால் முடியுமா முடியாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா முயலை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிட முடியாது. ஏன்னா அது நாம் நினைக்கிற மாதிரி விரட்டிகிட்டே போகிறோம், முன்னே ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவும் தாவுன்னா கூசி போகும், தவுன்னா இப்படியும் அடிக்கும், பின்னாடியும் அடிக்கும், ரைட் சைட்லேயும் போகும், லெஃப்ட் சைடும் போகும், எந்த பக்கம் போகும், எந்த பக்கம் டைவெர்ட் பண்ணும், டைவ் அடிக்கும், என்ன வேணாலும் செய்யும். முயலுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அதை வேட்டையாட முடியாது, பிடிச்சிட முடியாது. அதையே ஒருத்தர் பிடிச்சிட்டானாக்கா அவன் அன்ட்டிங்களை வேட்டையாடுறதில்ல கிங்குன்னு சொல்லிக்கிறலாம். அதுக்கு தான் கிராமத்தில் பழமொழி, முயல் பிடிக்கிற மூஞ்சி பாரு அதை பார்த்தாலே தெரியும்பாங்க. எதுக்குன்னா அதெல்லாம் பிடிக்க முடியாது, வேட்டையாடுறது எதனாலும் ஆட்டிடலாம், முயல் ஆட முடியாது. அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு அவனால் இது முடிஞ்சிடும்னாக்கா இது இவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவனால் அது முடியுமா, சாத்தியமா இல்லையான்னு. அதுக்காக தான் சொல்கிறது. சரி, அது இருக்கட்டும். இந்த முயலை ஏன் இந்த நம்பருக்கு கம்பேர் பண்ணுறோன்னாக்கா இந்த 30ஆம் எண் கொண்டவங்க அவங்களுக்கு காரியம் நடக்கணும் முடியணுன்னாக்கா முயல் மாதிரி எந்த பக்கம்னாலும் தவுவாங்க, எப்படினாலும் தாவி தவ்வி காரியத்தை முடிச்சிருவாங்க, சக்ஸஸை பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் அப்படி சொல்கிறது. அதனால் தவுவீங்க லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கம். நேற்று ஒருத்தர் மெனக்கிட்டு வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் நல்லா அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறதுனால பழக்கம். ஐயா 100க்கு 100% நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு வேலை ஆகணுன்னா சரி, இங்கே குதிப்பேன் அங்கே குதிப்பேன் அப்படி இப்படி. ஏன்னா நான் முயலை சொன்னேன், இல்லை நானும் அப்படி தான் குதிப்பேங்கிறாரு. குதிச்சு வேலையை முடிச்சிருவேன்டார். ஒன்றும் தவறு கிடையாது. ஒன்று வேலையை முடிக்கிறதுக்காக எங்கே குதிக்கிறேன் இங்கே குதிக்கிறேன், எங்கன்னா குதிச்சு வேலையை முடிக்கிறீங்களா, சரி. ஸோ அப்போ உங்களுடைய குறியீடு 30ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு முயல். அழகாக முயலை உங்கள் குறியீடாக பயன்படுத்துங்கள். நீங்கள் போடுற ஷர்ட்லேயும் சரி ட்ரெஸ்ஸுலேயும் சரி முயல் யார் அதிகம் இருப்பானோ ஆனா பெண்ணானா ஆண் தான். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சிம்பிள் மாதிரி முயலை நீங்கள் போட்டுக்கலாம், பெரிய சக்ஸஸை கொடுக்கும். கண்டிப்பாக. இப்போ இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க. மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒரே நிறத்தில் தான் இருக்கும், ஆனால் முயல் அப்படி கிடையாது, நிறைய வண்ணங்களில் இருக்கும். இவங்க எந்த கலரை வந்து முயல் குறியீட்டில் பயன்படுத்து? இல்லை, அப்படி கலர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா முயல் எந்த கலரில் இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். வெள்ளையாக இருக்கும், நீ கண்ணு கரையர்னு இருக்கும், கருப்பாக இருக்கும், அப்பயும் அழகாக இருக்கும். ப்ரௌனோ
ஒயிட்டும் கலந்துருக்கும் அப்பயும் இருக்கும். பியூர் ப்ரௌன் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆஷ் கலரில் இருக்கும், அழகாக இருக்கும். முயல் என்ன கலரில் இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். மிக்சர் கலரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். டாட்டாக இருக்கும், அப்பயும் அழகாக இருக்கும். இந்த கலர் தான் அழகு இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஆனால் மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் சிலது உண்டு. இப்போ டாக் இருக்குது. இந்த டாக்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா டேன் கலர் சொல்லுவாங்க. டேன் வந்து எதுக்குன்னா ப்ரௌன் கலர், அதுக்கு பேர் தான் டேன் கலர் சொல்லுவாங்க. அந்த நாக்கு இந்த பெட்டாக்கு வளர்க்குற இடத்துல. மற்றது பிளாக்கு ஒயிட்டு எதுக்குமே கிடையாது. ப்ரௌன் கலர் டாக்குக்கு மட்டும் அதை டேன் கலர் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அதிகமாக இருக்கும். 2 கலரில் தான் இருக்கும். அதுக்கு 2 கலர் பிளாக் அண்டு ப்ரௌன் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே டாகை பொறுத்த வரைக்கும் சார் அதை விட்டுருங்க. அதிகமாக இருக்குது அது 2 கலர் தான். ஒன்று பிளாக்கு, இன்னொன்று டேன் ப்ரௌனு. பிளாக்கு வீட்டில் வச்சுருக்கலாம், வளர்க்கலாம். எந்த பெட் அனிமல் இருந்தாலும் சரி, ப்ரௌன் வளர்க்கக்கூடாது. நீங்கள் ப்ரௌன் வளர்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு அது நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பொதுவாக எந்த பெட் அனிமலும் ப்ரௌன் இருந்ததுனாக்கா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்கும், வைப்பு கொடுக்கும். ப்ரௌனை தவிர எது வளர்த்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். அப்படி கலரில் அப்படி ஒன்று இருக்குது. முயலுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அடுத்து 31. ஆமாம், 31ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செங்குருவி. இந்த செங்குருவி பார்த்தீங்கன்னாக்கா தூக்கணாங்குருவி போன்று தான் இருக்கும். சின்னதாக இருக்கும். அது கூடு கட்டுறது வந்துட்டு வீடு பகுதி அப்படின்னும்போது இந்த கிராமத்து பகுதியில் வந்துட்டு ஒதுக்குப்புறமாக உள்ள இடம் தான் இருக்கும். தோட்டம், வரப்பு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் கட்டும் தூக்கணாங்குருவி மாதிரி செங்குருவி. தூக்கணாங்குருவிக்கு சொல்லியிருப்போம், அது எங்கே கூடு கட்டுதோ அது கூடு கட்டின இடத்துல இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் புதையல் இருக்குன்னு தூக்கணாங்குருவிக்கு சொல்லியிருக்கோம். செங்குருவி அதே போன்று தான். இதுக்கும் அந்த சக்தி இருக்குது. நாம் புதையல்லாம் உடனே நமக்கு வந்துட்டு கோல்டு நிறைய கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. புதையல் அப்படின்னு சொன்னாவே விலை மதிப்பற்ற பொருள் எதுவாக இருந்தாலும் அது புதையல் தான். கனிம வளங்கள் கூட உங்களுக்கு புதையலுக்கு சம்மந்தம் என்னை பொறுத்த வரைக்கும். கனிம வளங்கள் இருக்குது, அதுவும் புதையலுக்கு சம்மந்தம். அது அந்த மாதிரி இது இண்டிகேஷன் கொடுக்குறது செங்குருவிக்கு அந்த சக்தி உண்டு. அப்போ 31ஆம் தேதி பிறந்தவங்க நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸுலேயும் செங்குருவியை எம்பளமாக பொருத்தி பயன்படுத்துங்கள். ஆண் பெண்ணுன்னு சொல்லலையே, ஆண்கள் தான். அடுத்ததாக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் சிம்பிள் போன்று செங்குருவியை போட்டுக்கொள்ளுங்கள். ஸோ செங்குருவிக்கும் ஒரு சக்தி இருக்குது. நம்ம சக்தி மனுஷ சக்தி. அந்த சக்தி உங்களை வந்துட்டு மேலும் வந்துட்டு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஸோ மொத்தத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குறியீடை உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த தேதியில் பிறந்தவங்க அந்தந்த குறியீடை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் செம்மையாக்குவதற்கு இந்த குறியீடு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்குமே நம்ம தொடர் காணொளிகளாகவே பேசியிருக்கிறோம். அந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு முன்னதான எபிசோடுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோவுக்கு பின்னதாக இருக்கும். நேர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து உங்களுடைய இலக்கத்துக்கான குறியீடு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. வணக்கம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.